தெக்கூன் நேஷனல் வரலாற்றிலேயே மிக அதிகமாக இவ்வாண்டு 100 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்ட 2 வாரங்களில் 143 இந்திய தொழில் முனைவோர் பயன்பெற்றுள்ளனர். ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ்மிக் திட்டங்கள் வாயிலாக அக்கடனுதவி வழங்கப்பட்டதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். அவற்றில் 5,55,000 ரிங்கெட் ஸ்பூமி கோஸ்மிக் திட்டத்தின் கீழ் 14 பேருக்கு வழங்கப்பட்டது. எஞ்சிய 3.61 மில்லியன் ரிங்கெட் ஸ்பூமி திட்டத்தின் கீழ் 129 இந்திய தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டது. ஸ்பூமி மற்றும் ஸ்பூமி கோஸ்மிக் திட்ட அமலாக்கங்களின் கண்காணிப்பு கூட்டத்துக்கு தலைமையேற்ற பிறகு டத்தோஸ்ரீ ரமணன் அதனை அறிவித்தார். இந்த 100 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கீடு முறையாகவும் நல்ல திட்டமிடலோடும் உரியவர்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும். அதனால் தான் மாதந்தோறும் தாமே நேரடியாக இறங்கி அமலாக்கத்தை கண்காணிப்பதாக அவர் கூறினார். இந்திய தொழில் முனைவோரின் கரங்களை வலுப்படுத்தும் முயற்சியில் தெக்கூன் ஸ்பூமி கடனுதவி திட்டத்திற்கு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 100 மில்லியன் ரிங்கெட் நிதி ஒதுக்கீட்டை பொங்கல் தினத்தன்று ரமணன் அறிவித்திருந்தார். இதன் வழி நாடு முழுவதும் 5000த்திற்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவோர் பயனடைவர். இவ்விரு திட்டங்கள் வாயிலாக கடன் உதவிக்கு விண்ணப்பிக்கும் இந்திய தொழில் முனைவர்களுக்கு 7 நாட்களில் முடிவு தெரியும். அடையாள அட்டை நகல், SSM பதிவு சான்றிதழ், வங்கி கணக்கறிக்கை, வணிக புகைப்படங்கள், LSTN பதிவு வாரம் போன்ற ஆவணங்கள் விண்ணப்ப படிவங்களுடன் வர வேண்டும். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.